அமைச்சர்கள் பட்டியலில் சீனியாரிட்டி போட்டிருக்காங்க. அதாவது யார் என்ன எத்தனாவது பொசிஷன், எத்தனாவது இடம் அப்படின்னு. முதல் இடம் ஸ்டாலின். ஸோ அமைச்சர்கள் பட்டியலில் மிகவும் அதிகாரம் படைத்தவர் ஸ்டாலின் அப்படின்னு போட்டாங்க. 2வது இடம் இந்த இவரை நம்ம துரைமுருகனை போட்டாங்க. துரைமுருகனுக்கு 2வது இடம். அப்போ 3வது இடம் வந்து உதயநிதி. அப்போ உதயநிதிக்கு பின்னாடி யார் வரா? கேஎன் நேரு அவருக்கு 72 வயசாச்சு. திமுகவில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கார். 55 வருஷமாக. எவ்வளோ பெரிய சீனியர். எத்தனையோ தடவை எம்எல்ஏ ஆகிருக்காரு, எத்தனையோ தடவை மந்திரி ஆகிருக்காரு. கருணாநிதிக்கு வலதுகரமாக இருந்தவர். அவ்வளோ பெரிய சீனியரை நாயை விட கேவலமாக உதயநிதிக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஎன் நேருவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயநிதியோட ஃப்ரெண்டு தான் அந்த அன்பில் மகேஷ். அங்கே அன்பில் மகேஷ் திருச்சியில் நடத்திக்கிட்டு இருக்கிற அரசியல்லாம் கேஎன் நேருவுக்கு எதிராக பல அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் கேஎன் நேரு. காரணம், அன்பில் மகேஷ் உதயநிதிக்கு நெருக்கமானவர். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு மந்திரியாக இருந்தால் போதும்னு இருந்தார். இப்போ உதயநிதிக்கு நீ கீழேன்னுட்டாங்க. எப்படி மாணவ கரோஷம் இல்லாமல் பதவியில் இருக்காங்கன்னு தெரியல. நம்மளெல்லாம் இருந்தால் என்னென்னு பண்ணுவோம். ஏன்னா நேற்று வந்த பையன், நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன், எங்களுக்கு மேலே வரா. அரசு பணியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி விட்டு கொடுக்கவே மாட்டான். கேஸை போட்டுருவான் ஒருத்தன். நான் தான் சீனியர் அப்படின்னு சொல்லி கேஸை போடுவாங்க. சாதாரண அரசு ஊழியர்களை மந்திரியாக இருந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சு வெளிநாடுகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மானம் வெக்கம் ரோஷம் என்பது இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீனியர்களுக்கு நான் சொல்கிறது. அதில் கேகேஎஸ்எஸ்ஆர்னு இருக்கார். அவர் எம்ஜிஆர் கூட அரசியல் நடத்தினவர். எம்ஜிஆரே வந்து அவரை மந்திரியாக வச்சுருந்தார். அவருக்கு 75 வயசாச்சு. அவருக்கும் அரசியல்லாம் 50 வருஷத்துக்கு மேலே அனுபவம். அவரை வந்துக்கிட்டால் உதயநிதிக்கு கீழே. அவரும் வாழ்த்து சொல்கிறார் உதயநிதிக்கு. எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்கள். இதையெல்லாம் பொறுத்து கொண்டும் இந்த திமுகவில் மந்திரிகள்லாம் மானத்தை விட்டு உக்காந்துருக்காங்கிறது. நீங்கள்லாம் என்னமோ பகுத்தறிவு இயக்கம்பைங்க, பெரிய கொள்கைவாதிகள்ம்பைங்க, உயிரை விடுவோம்பைங்க கொள்கைக்கு. கேவலமாக இருக்குது உங்களுடைய நிலைமையை பார்த்தா. போட்ட மந்திரி எப்படி இருக்கான் பாருங்கள். நாசருங்கிறவரை மந்திரியாக போட்டுருங்க. இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு திமுக தொண்டர்கள் மேலே கல்லை விட்டு அடிக்கிறாங்க. ஒரு ரவுடி என்ன பண்ணுவாரோ அதை பண்ணுறாரு. இந்த வீடியோ பாருங்க. இப்படி கல்லை விட்டு திமுக ஊழியர்களை அடித்து விரட்டியவர் இன்னைக்கு மந்திரி. அவர் மந்திரியாக வந்து என்ன சொல்கிறாரு? அங்கே நான் கூட நினச்சேன், நாசர் எப்படி மந்திரி வாங்கினாரு, யாரை வச்சு வாங்கினாருன்னா இன்றைக்கி விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் பதவி இருக்கும்போது வந்து என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட டெபுட்டி சிஎம் ஃபோட்டோ வைங்க அப்படிங்கிறது. உதயநிதி ஃபோட்டோ. அப்போ உதயநிதி ரெக்கமெண்டேஷனில் தான் நாசர் வந்திருக்காரு. அதனால தான் அவர் ஃபோட்டோ வைக்க சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு அரசு இதுலேயுமே முதலமைச்சர் ஃபோட்டோ வைப்பாங்க. இப்போ துணை முதலமைச்சர் ஃபோட்டோ வைக்கணுமா ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு அரசாங்க ஆஃபீஸ்லேயும் உதயநிதி ஃபோட்டோ வைக்கணுமா? பாவம் அரசு ஊழியர்கள் யார் ஃபோட்டோ வைக்க வேண்டிய அதை அந்த ரூமில் வந்து ஒவ்வொருத்தரும் நீ உதயநிதி படத்தை பார்த்தா எவ்வளவு கேவலம், வயிறு எரியும் அரசு ஊழியர்களுக்கு. அதையும் நடத்தி காட்டிட்டாங்க. அடுத்தது இந்த தமிழச்சி தங்கபாண்டியன்னு ஒருத்தவங்க, அவங்க வாழ்த்துறாங்க உதயநிதியை. உதயநிதியை போல ஒரு அன்பு தம்பியை நாம் பார்க்க முடியாது அப்படி. அன்பு தம்பியம் ஒரு குறையும் சொல்ல முடியாத தங்க கம்பை, வைரீக கோட்டைகள் மீது வெடிகுண்டுகள் வீசி அதனை தகர்த்து எறிகின்ற டர்பீடோ, அந்த வர்ணனைக்கு முற்றும் பொருந்துகின்ற நம்முடைய தம்பி இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அவரை போய் தம்பின்னு சொல்லலாமா? அதுவும் குறிப்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் நீங்கள் சொல்லலாமா அவரை போய் தம்பின்னு? ஏன் அவர் என்ன வேலை பண்ணவர்? இந்த வீடியோவை பாருங்கள். இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறுவிடாது. நான் அழகு என்று சொல்வது அவருடைய தோற்றத்தை நான் சொல்லவில்லை, அவருடைய அழகு தமிழ். அவர் தமிழச்சி தங்கப்பாண்டி அவங்க பொண்ணுக்கே கல்யாணம் ஆகி போச்சு. அவர் பார்த்து என்ன சொன்னார் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்தில்? இப்படி ஒரு அழகான பெண்ணை, இப்படி ஒரு அழகான பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு இவர் வந்து தன்னை விட இத்தனை வயசு மூத்தவங்க
ஒரு மேடையில் ஏறி அழகான பெண்ணுன்னு இவர் வர்ணிக்கிறார். தம்பி செய்கிற வேலையாது? தம்பின்னு உங்கள் இந்த அம்மா இவரை சொல்லலாமா? ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்களும் இவரை வாழ்த்துகிறார்கள். அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு போய்விட்டது அப்படிங்கிறத இந்த திமுகவில் இருக்க தலைவர்கள் நடந்துக்கிறத வச்சு தான் நம்ம முடிவுக்கு வரணும். எவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும்.